அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 3 குரு வக்கிரம், 5 கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 9 செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் சனி, 7 சனியில் சனி பகவான் விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 8 சூரியன் புதன் சுக்கிரன், 12 சனி இருப்பதால் எதிலும் கவனம் தேவை, அக்கறை தேவை. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். மனதில் என்ன திட்டம் போட்டீர்களோ அதை செயல்படுத்துவதில் தடங்கள் தாமதம் உண்டாகும். உத்தியோகம் செல்பவர்களுக்கு வீண் பலிகள் வரக்கூடிய நேரம். வேலையில் உத்தியோகத்தில் கவனம் தேவை. வயது மூத்தவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். வீண் பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். தொழில்துறையை பொறுத்தவரை அகலக்கால் வைக்கலாகாது. பணம் கடன் வாங்கக்கூடாது. தொழில்துறையில் சிரமம். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் தங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்வர். கவனமாக இருங்கள். மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். ஆக கவனம் தேவை. ஆனால் செவ்வாய் 9ஆம் இடம் டிசம்பர் 7ஆம் தேதி செல்கிறார். சென்ற பிறகு சிறு மாற்றங்கள் உண்டாகும். குருவின் பார்வையை பெறுவதால் சில நேரங்களில் அஜாக்கிரதையாக இருந்து உங்களுக்கு ஆபத்தை தாங்களே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எச்சரிக்கை தேவை. 2 சுக்கிரன் அஷ்டமத்தில் சூரியனோடு இருந்தாலும் அவர் சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். சூடாக பேசுதல் கூடாது. வார்த்தைகளில் கவனம் தேவை. சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் அனாவசிய செலவுகள் ஏற்படும். தொழிலில் கஷ்டம். 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். தேவையில்லாத விரோதம், பயம் உண்டாகும். கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கை தேவை. தோள்பட்டை, மூட்டு, பல் உபாதைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.